இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ரெசிபி ஒரு அருமையான ரொம்பவும் எளிமையாக செய்யக்கூடிய எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பக்காவான ரெசிபி இது. இந்த ரெசிபியை எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. வாசமானதுக்காக 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது ஓரளவு பொரிஞ்ச உடனே இது கூட 10லேருந்து 15 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பூண்டு பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் தாண்டின உடனே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நமக்கு தேவையான பக்குவத்தில் வந்துடுச்சு. இன்றைக்கி நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த ரெசிபி செய்கிறேன். இந்த நேரத்தில் 3 தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. காரம் பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இந்த ரெசிபியை நீங்கள் பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், இன்னும் வேலைக்கு போகிறவங்க, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமானமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு இதுக்கு தேவையான மேற்கொண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து இந்த குவான்டிட்டியை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சோறை வடித்து நல்லா உதிரி உதிரியாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா பொருள் எல்லாம் நம்ம சேர்த்து அந்த சோத்தில் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த சாதத்தை குக்கரில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம சாதம் வடித்து அதில் செஞ்சுருக்கிறோம். கடைசியாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரொம்ப வாசமானமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், எளிமையான முறையில் எல்லாருக்கும் விருப்பமான தக்காளி சாதம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த சாதத்துக்கு என்ன காம்பினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு ஆம்லேட் போட்டு அதோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த எளிமையான தக்காளி சாதத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.